I am Auditor V. Murali, former chairman of the Institute of Chartered Accountants of India for the Southern Region, former chairman of the Institute of Cost Accountants of India Southern Region, former president All India Taxpayers Association, former Central Council member of the CA Institute, presently Central Council member of the Institute of Cost Accountants of India, established by an Act of Parliament. நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2026 இனிதாக எல்லாருக்கும் அமைய வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 2025ல் என்ன ஒரு மேஜர் திங்ஸ் ஹேப்பன்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம் சைடில் நிறைய ரிஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்சூரன்ஸ் செக்டார் யாருமே நினச்சே பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி இப்போ வந்து ஃபுல்லாக 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரலான்னு வந்துருச்சு. 2025ல் ஒரு பெரிய ஒரு மகத்தான ரிஃபார்ம் அது இன்சூரன்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி லேபர் சைடில் பார்த்தீங்கன்னா லேபர் கோட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்து அந்த எக்ஸிஸ்டிங் லா எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய புரட்சின்னு சொல்லலாம். அந்த லேபர் கோட்ஸை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் பி அஸ்டானிஷ்ட். அது ஒரு பெரிய ஒரு ரிஃபார்மு. கேபிட்டல் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா 2025ல் ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் ஒரு மகத்தான புரட்சி. இந்த அளவு ஃபண்டு வந்து கலெக்டே பண்ணல எந்த வருஷமும். அது 2025. அடுத்தது வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டு அண்ட் சில்வர் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அருமையான ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹை ரேட்டில் தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. அதுவும் சில்வரை பார்த்தீங்கன்னா முதல்ல சாதாரணமாக இருந்தது, அப்புறம் சில்வர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக. அஃப்கோர்ஸ் நான் இன்னி மார்க்கெட் பார்க்கல. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,000 கம்மியாக இருந்தது. ஏன்னா மார்ஜின் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்சு கொண்டு வராங்கன்னு சொன்ன உடனே டெம்பிள் ஆச்சு. சில்வர் 23,000 பெர் கிலோ இறங்குச்சு. கோல்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3,000 பெர் சவரன் குறைஞ்சிது. இருந்தாலும் கூட 1,00,000 ரூபா ஒரு சவரன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு க்ரோத்து, ஒரு இன்க்ரீஸு. அப்படி பார்த்தீங்கன்னா இது பல காரணங்கள். என்ன காரணங்கள்னால் வார்னு சொல்லலாம். இப்போ சில்வரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி இஸ் புஷிங். சைனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க சில்வரை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சில்வரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் சைனீஸ் கண்ட்ரி வந்து பண்ணதுனால அவங்களோட ப்ராடக்ட் வந்து சந்தைக்கே வரல, வெளி சந்தைக்கு வரல. அப்போ டிமாண்ட் சப்ளையில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து சில்வரை யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எப்படி வாங்கி தான் ஆகணும். அப்போ தான் மேனுஃபேக்சரிங் நடக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு இண்டஸ்ட்ரினாலன்னு சொல்லலாம். அதனால் ஒரு பெரிய ஜம்ப் வந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60,000 70,000லேயே இருக்கும். கோல்டு ஏறிட்டு இருந்தால் கூட ஒரு கேஜி வந்து அவ்வளோதான் இருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சத்தை டச் பண்ணிட்டு போல இருக்குது. அந்த அளவுக்கு 2.5 lakhs கிராஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு பெர் கேஜி சில்வரை பொறுத்த வரைக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் அந்த வார்னால் ருஷ்யன் உக்ரைன் வார் சொல்லலாம், அல்லது ரிஃபார்ம்ஸ் அவர் கொண்டு வந்திருக்கிறார், யூஎஸ் பிரசிடெண்ட் கொண்டு வரார் பாருங்க. அந்த டாரிஃப் ஸ்ட்ரக்சர் இந்த கண்ட்ரியுடைய ப்ராடக்ட் இருந்ததுன்னா எந்த ப்ராடக்ட்னு சொல்லாமல் எந்த கண்ட்ரி வந்து கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் வரி 25% போட்டார், அப்புறம் 50% போட்டார். அப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எட்ஜ் உலக சந்தையில் நமக்குன்னு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் இருக்குது இல்லைங்களா. எஸ்பெஷலி கார்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்றதுனால சொல்கிறேன். இங்கே திருப்பூரோ அல்லது ஈரோடோ இங்கேருந்தெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதுக்கு காம்படிஷன் கண்ட்ரிஸ் இருந்தாலும் கூட, நம்மளது குவாலிட்டேட்டிவாக இருந்தாலும் கூட, இப்போ பங்களாதேஷ்க்கெல்லாம் வந்து அந்த வரியில் நமக்கு இருக்குன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து காம்படிட்டிவாக இருக்காது. இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய பேர் அவனே லேபிள் கொடுத்துருவேன். திருப்பூர் பனியன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே லேபிள் கொடுத்து அந்த பர்டிகுலர் இதுதான் பண்ண முடியும். நீங்கள் அதே அந்த ப்ராடக்ட் இங்கே லோக்கலில் விற்கவே முடியாது. அவங்களே லேபிள் கொடுத்து அவங்களே ஃபினிஷ்டு எப்படி இருக்கும் எல்லாமே கொடுத்து அந்த சந்தைக்காக தயாரிக்கப்பட்ட பொருள்கள். அதை டொமஸ்டிக் கன்சம்ஷன் பண்ணணுன்னா அஃபோர்டபிலிட்டி எல்லாருக்கும் இருக்குதுன்னு தெரியாது இந்தியாவில். இந்த மார்ஜின் வந்து அவருக்கு அங்கே யூஎஸில் தான் உங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்கு அந்த டாலர்ஸில் உங்களுக்கு. அதையே மதுரை மல்லியே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல் வந்து திறந்தால் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பேக்கேஜிங், அந்த பேக்கேஜிங் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அந்த மல்லிப்பூ விலையோட அந்த கவரிங் இருக்குது பாருங்கள், தட் இஸ் மோர் காஸ்ட்லி. அது சிங்கப்பூர் ஃபிலிப் அங்கேருந்தெல்லாம் அந்த ஃபிலமெண்ட்டை இம்போர்ட் பண்ணி அந்த ஃபிலமெண்ட்டை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி மதுரையிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னு சொன்னால் அது திறந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு. அது லோக்கலில் வந்து நம்ம அந்தளவு அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்களுக்கு லூஸாக தான் பண்ண முடியும்.
அங்கே வந்து தொடுத்து பேக்கேஜ் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ரிஃபார்ம்ஸ் அவர் கொண்டு வரும்பொழுது நம்மளுடைய இந்தியன் ருப்பி பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அளவு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ அளவு இம்போர்ட் பண்ணுறீங்க, நெட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அகெயின்ஸ்ட் யூஎஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது தவிர ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான், திருப்பின்னு போகிறான், இந்த அவருடைய இன்வெஸ்ட் பண்ணதை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் கொடுத்த அந்த டேரிஃபு யூஎஸ் பிரசிடென்ட் கொண்டு வந்தது, இங்கே இருக்கிற ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, ப்ராஃபிட்டை புக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால நம்மளுடைய யூஎஸ் டாலர்ஸ் இந்தியன் ருப்பி ரொம்ப இந்தியன் ருப்பியை வந்து டிவேல்யூ ஆயிடுச்சு அகெயின்ஸ்ட் யூஎஸ் டாலர்ஸ். இது ஒரு பெரிய ஒரு சேஞ்ச். ஆஸ் ஐ டோல்ட், கோல்டு, சில்வரு, ஃபாரெக்ஸ். ஏன் சொல்கிறோம்னா எக்ஸ்போர்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கரன்சியோடைய இந்தியன் வேல்யூ இறங்கிட்ட போது இவங்க வந்து கலெக்ட் பண்ணுறது யூஎஸ் டாலரில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அந்த ட்ரேடிங் ப்ராஃபிட்டை தவிர இதுவும் கிடைக்கும். அதனால் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து கவரே பண்ணுறதில்ல. நார்மலாக கவர் பண்ணுவாங்க. இம்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவான், லாஸ் ஆகக்கூடாதுன்றதுனால ஆர்பிட் கவர் பண்ணிட்டு தான் பண்ணுவான். ஃபார்வர்ட் ட்ரேடிங்கில் போய் கவர் பண்ணிவிட்டு தென் ஒன்லி யூ வில் இம்போர்ட். ஆக்சுவலி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஹியூஜ் காஸ்ட், பிகாஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வெரி வெரி காஸ்ட்லி வென் வி ஆர் இம்போர்ட்டிங். அகெயின்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் பெஞ்ச் மார்க்கிங் வந்து நீ யூஎஸ் டாலர்ஸ் தான். நம்ம ரூபியாக பே பண்ண பார்த்தோம், ருஷியன் கரன்சியை கொண்டு வர பார்த்தோம், காமனாக யூரோ டாலரில் கொண்டு வர பார்த்தோம், எதுவுமே நிற்கலை. இன்றைக்கு உலக சந்தையில் ஒரு காமன் கரன்சின்னு சொன்னால் யூஎஸ் டாலர் தான் உங்களுக்கு. அந்த யூஎஸ் டாலர் அகெயின்ஸ்ட் விச் இந்தியன் ருப்பி இறங்கிடுச்சு. இதெல்லாம் சர்டன் திங்ஸ் விச் ஹஸ் ஹேப்பன்ட் இன் 2025. அதே மாதிரி நீங்கள் இது எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மெனி ஆஃப் தி கம்பெனிஸ், டாப் ரேங்கிங் கம்பெனிஸ், தேவர் டூயிங் வெல். அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து எல்லாத்துலேயும் இருக்குதா, எல்லா ஸ்கிரிப்ட்ஸ்லையும் இருக்கானே இல்லை. நம்ம வெறும் இண்டெக்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. தேர் ஆர் பி குரூப் இருக்குது, சி குரூப், நல்ல ப்ராமிசிங் ஷேர்ஸ் கூட இருக்குது. அது அந்தளவு அப்ரிஷியேட் ஆகலை. பட் இவ்வளோ ஐபிஓஸ் வந்து அப்படியும் இவ்வளோ ரிஃபார்ம்ஸ் யூஎஸில் கொண்டு வரும்பொழுது இனிஷியலாக நம்மளது லாஸ் ஆச்சே தவிர அகெயின் இட் இஸ் ரீகூப்டு. தட் இஸ் தி ஸ்ட்ராங் ட்ரெண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய லோக்கல் கன்சம்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ப்ராடக்ட்ஸுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. நம்மளுடைய யங் ஜென்ரேஷன் அது ஒரு ஸ்ட்ரென்த்து. அது செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, அதுதான் கான்செப்ட் வந்து அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வரதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, மேக் இன் இந்தியா, இதெல்லாம் வரும்பொழுது என்னென்னா நம்மளுடைய கன்சம்ஷன் இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறதுனால எஃப்எம்சிஜி ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லோக்கலி இட் இஸ் பீங் கன்சியூம்டு. அதனால் நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை வி மெயின்டைன். அந்த ஜிடிபியும் நம்மளது அப்ரிஷியபிளாக இருந்தது. லாஸ்ட் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ஜிடிபி மோர் தென் தி பட்ஜெட்டட், இட் இஸ் இன்க்ரீஸ்டு. இதில் இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் 2025 பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ், அதே மாதிரி டிஜிட்டல் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ யூஸ் பண்ணுறதுனால இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ரெட்ரெச்மெண்ட் நியூவாக எடுக்கிறது மட்டும் இல்லை, சர்டன் ஜாப்ஸ் பிகம் ரிடண்டன்ட். இவங்க வந்து இந்த பர்டிகுலர் வேலைக்கு நம்ம வந்து ஹியூமன்ஸை வந்து நம்பியிருக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை விட பெட்டராக கூட பண்ணக்கூடிய வகையில் இன்றைக்கே டெக்னாலஜி வந்துடுச்சு. அப்படின்றதுனால நியூ ஜாப்ஸும் அவங்க போய் பண்ணலை. அனதர் திங், எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃபோர்ஸையே அவங்க வந்து கன்சிடரபிளாக ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நாட் ஓன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு இந்தியா, என்டையர் குளோபல் இதில் இதுதான். இப்போ பேசும்பொழுது எல்லோரும் சொல்லுவாங்க ஏனால் ஜாப் போகலன்னு சொன்னால் கூட ஜாப் போகுது. அதனால் என்ன இம்பேக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ் வென் தே ஆர் லூசிங் தர் ஜாப், அவங்களுடைய கமிட்மெண்ட் இருக்கும், இஎம்ஐ இருக்கும். அதனால் இஎம்ஐ கமிட்மெண்ட்டு மந்த்லி வந்து இப்போ ஹவுசிங்னு வச்சுங்க, அந்த ஹவுசிங்க்கு வந்து வாங்கின லோனு வாங்கணும், வாங்கினவர் வந்து அதை திருப்பி கொடுக்கணும். அந்த ஒரு சேலஞ்சாக இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுவார், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து விற்பார். வேணாங்க, இந்த கமிட்மெண்ட்டை பண்ண முடியுமா பண்ண முடியாதா தெரியாது, நம்மளுடைய விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் அப். ஆக்சுவலாக நியூ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, அந்த ஃபாரின் இவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க அருமையாக இருக்குது, பாம்பே சிட்டியில் எவ்வளோ இருக்குது. இல்லை, ரியல் சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயே ப்ராப்பர்ட்டி வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நியூவாக லான்ச் பண்ணுறாங்க பாருங்கள், நியூவாக லான்ச் பண்ணுறது போகுது. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு நல்ல ஒரு 50 ஃப்ளாட் 60 ஃப்ளாட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 to 5 years மினிமம் ஆகும்.
இன்றைக்கி பூஜை போட்டு இன்றைக்கி பிளானை நீங்கள் அப்ரூவ் பண்ணிங்கன்னா அப்ரூவ்டு பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5 வருஷம். இந்த 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சுன்னா கட்டின வீட்டை விற்கும் பொழுது ஜிஎஸ்டி கிடையாது. தெர் இஸ் நோ ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சாட்டர்டே ஹிந்து பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நோ ஜிஎஸ்டி ஃபார் திஸ் ப்ராஜெக்ட்னா என்ன அர்த்தம்? 5 வருஷம் அவர் விற்கலைன்னு அர்த்தம். முன்ன வந்து பூஜை போட்டுட்டு இருக்கும்போது விற்ற காலம் நமக்கு தெரியும். அலாக்ரிட்டி ஃபவுண்டேஷனில் ஃபுல்லாக விற்றுட்டு தான் அவர் ப்ராஜெக்டே ஆரம்பிப்பார். அவர் ஃபுல்லாக டெமாலிஷில் இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணணுன்னா ஒன்றும் இருக்காது சார், நாங்கள் ஒரு தளத்துக்கு வந்தோன்னே நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. எல்லாமே விற்றுருவாங்க உங்களுக்கு. இன்றைக்கி அப்படி இல்லை. நல்ல ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு சார், ஃப்ளாட்டை நீங்கள் பார்க்கலாம் சார், கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் இருக்குது சார், நீங்கள் பாருங்கள் சார், இன்டீரியர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி இல்லைங்கிறாங்க. ஏன்னா அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இதுதான் சிச்சுவேஷன். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாகுது, சேல் ஆஃப் ஃப்ளாட்ஸ் ஆகுது, எக்ஸிஸ்டிங் இவங்களே விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஐடி பீப்புளில் வந்து ஜாபு போகிறதுனால புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. அந்த சிமெண்ட்டு ஸ்டீல் பார்த்திங்கன்னா தட் வில் கம் டவுன், சாண்ட் கம்ஸ், விலை ஏறுது, அது வேறு விஷயம். தி இன்ஃப்ளேஷன் அண்ட் டியூ டு அதர் ரீசன்ஸ் காஸ்ட் மே கோ அப், பட் சேல்ஸ் இஸ் நாட் கம்பேரபிள். உங்களுக்கு சேல்ஸ் அதே மாதிரி யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா சேல் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஃப்ளாட்ஸ் பார்த்திங்கன்னா 14% கம்மியாக இருக்குது இந்தியாவில். இட் இஸ் கம் டவுன். சில இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 17%, 18% குறைஞ்சிருக்கு உங்களுக்கு. இதோட இம்பேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதர் சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ், ஐ வாண்ட் டு கிவ் ஃபினான்ஸ் லீசிங் கம்பெனி ஆர் ஐ எம் கிவிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி, ஆல் தீஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா இவங்களுடைய லோன் கொடுக்குற திறன் இருக்குது, ஆனால் வாங்குறவங்களுக்கு டேக்கர்ஸ் கிடையாது. அதனால் இட் இஸ் அஃபெக்டிங் தி ஃபினான்ஸ் கம்பெனிஸ் ஆல்சோ. ஓவரால் க்ரோத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அனதர் திங் என்ன, டிமாண்ட் அண்ட் சப்ளையில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபாரின்லேருந்து வந்திருக்க ஹை நெட் ஒர்த் இன்வெஸ்டர்ஸோ பிஇ இன்வெஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் கூட ஏன் மார்க்கெட் மெயின்டைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட், இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 40% கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், ஆல் தீஸ் திங்ஸ் ஆல்சோ தேர். அது தவிர இண்டிவிஜுவலாகவும் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் ஹியூஜ் கலெக்ஷன் கண்டினியூ டு கம். அந்த எஸ்ஐபியில் இருக்கிற ஃபண்டை வச்சுக்கிட்டு அவங்க மார்க்கெட்டுக்கு வந்து ரிட்டர்னை காட்டணும். அப்போது த டிமாண்ட் அண்ட் சப்ளை இட் இஸ் மெட் அவுட் ஆஃப் த ரிசோர்ஸஸ் பீயிங் ஜென்ரேட்டட் மெயின்லி டியூ டு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பை தி மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ். உங்களுக்கு அந்த கம்மிங் இயரில் பார்த்தீங்கன்னா 2026 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. தட் மீன்ஸ் 1 lakh வரைக்கும் கிடையாது. அந்த ரிபேட் எடுத்திங்கன்னா அந்த நியூ ஸ்கீமில் தான் இப்போ எல்லோரும் வருவாங்க. அதனால் ஓல்டு ஸ்கீம் பேசுகிறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ இனிமேல் லாஸ்ட் இயர் வரைக்கும் கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம், ஓல்டா பெட்டரா நியூவான்னு. இப்போ எல்லாமே நியூ தான் உங்களுக்கு. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஓல்டை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருவாங்க. ஸோ நியூ ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் எக்ஸம்ஷன். அதை தவிர உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வேறு கொடுக்குறாங்க 75,000 சேலரி பீப்புளுக்கு. அண்டு 12 lakhs வரைக்கும் ரிபேட் இருக்குது உங்களுக்கு. தட் மீன்ஸ் 1 year வரைக்கும் அவங்க கட்ட வேணாம், அந்த பணம் ஃப்ரீயாக இருக்குது. ஏடிசி, எல்ஐசி, மியூச்சுவல் ஃபண்டு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு, யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளானு, ரிட்டையர்மெண்ட்டு, பென்ஷன் ஃபண்டு, அது மாதிரி நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட் பண்ண வேணான்றாங்க நியூ ஸ்கீமில். எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? அதை விட பெட்டராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் வர முடியும்னா டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்றாங்க கவர்மெண்ட்ன்றது நியூ ஸ்கீம். அப்போ என்ன ஆகிடுது, உங்களுடைய லிக்விடிட்டி நிறைய கிடைக்குது. மீன் 1,50,000 பென்ஷனுக்கு 50,000 ரூபாவா உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் யூ மஸ்ட் ஹாவ் ஃபேமிலிக்காக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. டிடக்ஷன்ஸ் கொடுக்கல. இன்றைக்கி வந்து மெடிக்ளைம் ஏதாவது ஆச்சுன்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சொன்னால் அந்த டைமில் நம்ம பணம் செலவாகும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் என்ன சொல்கிறான், மெடிக்ளைம், ஹெல்த் இன்சூரன்ஸு சீனியர் சிட்டிசன் போடுவாங்க ஃபுல்லாக. குழந்தைங்களுக்காக அப்பா போடுவார் 80Cயில், அவர் கிளைம் பண்ணிகிட்ருப்பார், நான் பே பண்ணுறேன் அதனால் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி யங்கர் ஜென்ரேஷனுடைய போக்கே எப்படின்னா கன்சூமரிசம் தான் இன்றைக்கி. அதை வச்சு அந்த டேக் ஹோம் சேலரியை வச்சு எப்படி கார் வாங்கலாம், டேக் ஹோமை வச்சு எப்படி நியூ ஃப்ளாட் வாங்கலாம், அந்த டேக் ஹோமை வச்சு எப்படி ஒயிட் குட்ஸ் வாங்கலாம், அந்த மாதிரி தான். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கைன்னு வள்ளுவத்தில் ஒரு அருமையான ஒரு குறள் உண்டு.
லீவ் வித்தின் யுவர் மீன்ஸ்னு சொல்லுவாங்க. அது அந்த குரலே ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னா, அவங்களுக்கு தோதாக இருக்குது அந்த நியூ ஸ்கீம்ன்றது. நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏடிசியில் பென்ஷனுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, மெடிக்ளைம் பண்ண வேணாம். நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட ஸ்டாண்டர்ட் டைரக்ஷனில் முன்ன 50,000 தான் கொடுப்பேன் ஓல்டில், இதுக்கு 75,000 நான் கொடுப்பேன். 12 லட்சம் வரைக்கும் ஆனுவல் இன்கம் கட்ட வேணான்றதுனால லிக்விடிட்டி இஸ் கோயிங் அப். அந்த லிக்விடிட்டி எங்கே வரும்? ஸ்டாண்டர்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வரும், அல்லது இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் கேபிட்டல் மார்க்கெட்ஸில் வரும். அதனால் 2026 we expect the market will be brighter because larger funds, individual investor ஃபண்டு வேறு வரப்போகுது. ஜிஎஸ்டியில் நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுனால அதில் வேறு சேவிங் இருக்குது கன்சியூமருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி ட்ரேடர்ஸ்க்கு அவங்களுடைய டேர்ன் ஓவர் இஸ் கோயிங் அப். அந்த இன்டைரக்ட் டாக்ஸேஷன் டைரக்ட் டாக்ஸேஷன் ரெண்டுமே ஒரு அல்டிமேட் கன்சியூமரை, அல்டிமேட் சிட்டிசனை கிட்ட லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ரிஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணதுனால இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆக்கப்பூர்வமாக மார்க்கெட்டுக்கு, கேபிட்டல் மார்க்கெட்ஸுக்கு வரும். அது மூலமாக இன்னும் நல்ல ஒரு க்ரோத் வரும், நல்ல ஒரு ரிட்டர்ன் வரும். எல்லோரும் ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய காலம் 2026. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.